எல்லோருக்கும் வணக்கம். இன்னைக்கு நான் பார்க்க போற விஷயம் என்னன்னு பார்த்தீங்க அப்படின்னா, வேர்ல்ட் வார் 3 பத்தி தான். ஸோ வேர்ல்ட் வார் 1, வேர்ல்ட் வார் 2 பத்தி நம்ம சோஷியல் டெக்ஸ்ட் புக்ஸ்ல நிறையா படிச்சிருப்போம். அதுக்கப்புறம் வேர்ல்ட் வார் 3 வரதுக்கான நிறைய பாசிபிலிட்டிஸ் இருந்தபோது கூட, இந்த பீஸ் ட்ரீட்டீஸ் ஆர்கனைசேஷன்லாம் வச்சு இல்ல வார்லாம் வேண்டாம், பீஸ்ஃபுல்லா போயிடலாம் அப்படின்ற மாதிரி சமாதானப்படுத்தி ஆரம்பிச்சிட்டாங்க. ஏன் இப்போ பிரசென்ட்டா கூட இந்த கோவிட்-19 அப்படின்னு நம்ம எடுத்து பார்க்கும்போது, கோவிட்-19 ஒரு மேன் மேட் வைரஸ் தான். அதாச்சும் சைனா லேப்ல வேணும்ட்டே செஞ்சு எல்லா கண்ட்ரீஸ்க்கும் ஸ்ப்ரெட் பண்ணி விட்டாங்க. அதாச்சும் அவங்க ஒரு பயோ வார் மாதிரி கிரியேட் பண்ணியிருக்காங்க அப்படின்ற மாதிரி சைனா மேலே நிறைய அக்யூசேஷன்ஸ், ஒரு ஃபேக் நியூஸ் இல்லை ரூமர்ஸ் இருந்தாலுமே இப்போ வேர்ல்டு வார் 3 வரதுக்கான க்ளோசஸாக இருக்க ரீசன்ஸ் என்னன்னு சொல்லிட்டு நம்ம இந்த வீடியோவில் இன்டெப்த்தாக பார்க்கலாம். ஸோ நம்பர் 1 ஆன் த லிஸ்ட் என்னன்னு பார்த்தீங்க அப்படின்னா, டர்க்கி அண்ட் கிரீஸ்குள்ள நடந்துட்டு இருக்க ஒரு கோல்டு வார் தான். ஸோ டர்க்கி, கிரீஸ், யூஎஸ்ஏ இந்த மாதிரி கண்ட்ரீஸ்லாம் சேர்ந்து நாட்டோ அப்படின்ற ஒரு ஆர்கனைசேஷனில் மெம்பராக இருக்காங்க. ஸோ அது ஒன்றும் கிடையாது, நார்த் அட்லாண்டிக் ட்ரெட்டி ஆர்கனைசேஷன் அப்படின்றது தான். ஸோ இது எப்போ ஃபார்ம் பண்ணாங்கன்னு பார்த்தீங்க அப்படின்னா 1949 ஒரு 30 கண்ட்ரீஸ் வச்சு ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. ஸோ இதில் மெயின் கோலாக என்ன வச்சுருக்காங்கன்னு பார்த்தீங்க அப்படின்னா, வார்லாம் யாரும் போகக்கூடாது, பீஸ்ஃபுல்லாக இருக்கணும். இன்கேஸ் உங்கள் 2 கண்ட்ரீஸ்குள்ளே இல்லை மற்ற கண்ட்ரீஸ்குள்ளே டென்ஷன்ஸ் வந்தாலுமே எங்ககிட்ட எங்கள் மூலமாக பீஸ்ஃபுல்லாக முடிச்சுக்கணும் அப்படின்னு தான் இந்த ட்ரெட்டியோட ஒரு மெயின் கோலாக வச்சுருந்தாங்க. இப்போ பார்த்துட்டிங்க அப்படின்னா டர்க்கி அன்வான்டாக கிரீஸை இது பண்ணிட்டு இருக்காங்க அப்படின்ற மாதிரி சொல்லாங்க. ஸோ மெடிட்டரேனியன் சீல கிரீஸ்க்கு சொந்தமாக இருக்க ஐலாண்ட்ஸ் எல்லாத்தையுமே டர்க்கி கொஞ்சம் கொஞ்சமாக கேப்சர் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. இதுக்கு யூஎஸ்ஏவும் சப்போர்ட் பண்ணிட்டு இருக்காங்க அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. ஸோ இதுக்கு முன்னாடி யூஎஸ் பிரசிடென்டாக இருந்த டொனால்ட் ட்ரம்ப் என்ன பண்ணாங்கன்னு பார்த்தீங்க அப்படின்னா, டர்க்கியோட பிரசிடென்ட்டுக்கு எல்லா பெர்மிஷன்ஸும் கொடுத்துட்டு கர்திஸ்தான் அப்படின்ற ஒரு பிளேஸ், அதாச்சும் ஈராக் வச்சிருக்க ஒரு பிளேஸ், பட் யூஎஸ் சப்போர்ட் பண்ணுறாங்க பேக்கப் பண்ணுறதுக்கு. அந்த பிளேஸ்க்கு யூஎஸ்ஏ பெர்மிஷன் கொடுத்து அட்டாக் பண்ண சொன்னாங்க அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. ஸோ இதெல்லாம் தெரிஞ்சதுனால அந்த ஊர் மக்கள் என்ன பண்ணாங்கன்னு பார்த்தீங்க அப்படின்னா, டொனால்ட் ட்ரம்ப்க்கு அகேன்ஸ்டாக ப்ரொட்டஸ்ட் பண்ண ஆரம்பிச்சாங்க. சில ஃபார்ம்ஸ் ஃபில் பண்ணி போடுறது, இல்லைனா இந்த மாதிரி நாங்கள் ஒத்துக்க மாட்டோம், இதெல்லாம் ரொம்ப தப்பு அப்படின்ற மாதிரி டொனால்ட் ட்ரம்ப்க்கு அகேன்ஸ்டாக பண்ணதுனால அவர் என்ன பண்ணியிருக்காருன்னு பார்த்தீங்க அப்படின்னா, அவரே கொடுத்த பெர்மிஷன் இங்கே நல்ல நேம் வாங்குறதுக்காக டர்க்கிக்கு அகேன்ஸ்டாக திருப்பி விட்டுட்டாரு. ஸோ இதனால டென்ஷனான டாக் என்ன பண்ணாங்கன்னு பார்த்தீங்க அப்படின்னா, எப்படியாச்சும் யூஎஸ் மேலே ரிவெஞ்ச் எடுத்து ஆகணும். அவங்க எப்படி டபுள் கேம் விளையாடலாம், ஒன்று பெர்மிஷன் கொடுக்கணும், இல்லை கொடுக்காம இருக்கணும், கொடுத்துட்டு எப்படி வாங்குவாங்க அப்படின்ற மாதிரி ரிவெஞ்ச் எடுக்கிறதுக்காக டர்க்கியில் இருக்க யூஎஸோட நியூக்ளியர் வெப்பன் பேஸை கேப்சர் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. அதாச்சும் யூஎஸ்க்கு சொந்தமான நியூக்ளியர் வெப்பன்ஸ் எல்லாமே டர்க்கியில் ஒரு பேஸில் வச்சுருப்பாங்களே, பிகாஸ் அந்த சிலிண்டர் அட்டாக் பண்ண வரும்போது அவங்களுக்கு சொந்தமான ஊர் இல்லாமல் இந்த மாதிரி ஒரு நெய்பர் கண்ட்ரிஸ் மூலமாக நம்ம அட்டாக் பண்ணலாம், ஸோ ஈஸியாக இருக்கும் அப்படின்ற மாதிரி வச்சுருப்பாங்க. பட் இதை டர்க்கி இப்போ கேப்சர் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. அண்ட் அது மட்டும் இல்லாமல் யூஎஸ்க்கும் ரஷ்யாவுக்கும் ஆல்ரெடி ஆகவே ஆகாது. இந்த டர்க்கி இப்போ என்ன பண்ணிட்டாங்கன்னு பார்த்தீங்க அப்படின்னா, ரஷ்யாவோட ஹெல்ப் கேட்க ஆரம்பிச்சிருக்காங்க அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. அதாச்சும் இது எதுக்குன்னு பார்த்தீங்க அப்படின்னா, யூஎஸ் அட்டாக் பண்ணுறதுக்காகவும், அது மட்டும் இல்லாமல் கிரீஸையும் அட்டாக் பண்ணுறதுக்காகவும் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. அண்ட் இதுக்கான ஸ்டெப்ஸுமே அவங்க எடுத்துட்டாங்க அப்படின்ற மாதிரி கூட சொல்கிறாங்க. அதாச்சும் அந்த ஒரு வாட்டர் பார்டர்ஸ் அப்படின்ற மாதிரி இருக்கும்ல, கடல்லையுமே இவ்வளோ தூரம் இந்த ஊருக்கு சொந்தம், அவ்வளோ தூரம் அந்த ஊருக்கு சொந்தம் அப்படின்ற மாதிரி. ஸோ இப்படி இருக்கும்போது என்ன ஆச்சுன்னு பார்த்தீங்க அப்படின்னா, டர்க்கி அவங்களோட அந்த ஷிப்ஸ்லாம் அனுப்பிச்சு, போட்ஸ்லாம் அனுப்பிச்சு தூது பார்க்க அனுப்பிச்சிருக்காங்க அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. அதாச்சும் யார் யார் எங்கே இருக்காங்கன்னு பாருங்க, அவங்க எங்கே இந்த ஆயில்ஸ்லாம் இவ்வளோ எடுக்கிறாங்க, எங்கேருந்து அவங்களுக்கு இந்த ரிசோர்ஸ்லாம் கிடைக்குதுன்னு பாருங்கன்னு அமைச்சிருக்காங்க. இதை கண்டுபிடிச்ச கிரீஸ் அவங்களும் பதிலுக்கு இவங்களை அட்டாக் பண்ண ஆரம்பிச்சிருக்காங்க. ஸோ இந்த மாதிரி ஒரு டென்ஷன்ஸ் இந்த கோவிட்-19 இருந்தாலுமே நமக்கு தெரியாமல் போயிட்டு தான் இருந்துட்டு இருக்கு. செகண்ட் எதுன்னு பார்த்தீங்க அப்படின்னா, இஸ்ரேல் அண்ட் ஈரான்குள்ளே இருக்க ஒரு கோல்டு வார் பற்றி தான். ஸோ இஸ்ரேல் அண்ட் ஈரான் எடுத்து பார்க்கும்போது ரொம்ப வருஷமாக இவங்களுக்குள்ள ஒரு பிரச்சனை போயிட்டு தான் இருந்துட்டு இருக்கு. அதுவும் இப்போ ப்ரெசென்ட் டைமில் பார்த்தீங்க அப்படின்னா, இஸ்ரேல் என்ன பண்ணாங்கன்னா, கல்ஃப் கண்ட்ரீஸ், அதாச்சும் மிடில் ஈஸ்டில் இருக்க எல்லா கண்ட்ரீஸ் கூடயுமே ஒரு அலையன்ஸ் மாதிரி போட ஆரம்பிச்சிட்டாங்க. அதாச்சும் மிடில் ஈஸ்ட்டில் எந்த ஒரு பிரச்சனையும் வேண்டாம், ஸோ நம்ம எல்லாருமே பீஸ்ஃபுல்லாக போயிடலாம், ஏதாச்சும் பிரச்சனை வந்தாலுமே நம்ம பேசி தீர்த்துக்கலாம், இந்த வார் சண்டைலாம் வேண்டாம் அப்படின்ற மாதிரி முடிவு பண்ணியிருக்காங்க. இது ஒரு முக்கியமான அலையன்ஸ் எதுன்னு பார்த்தீங்க அப்படின்னா, யூஏஇ கூட அவங்க போட்ட அலையன்ஸ் தான். ஸோ இது ஈரானுக்கு சுத்தமாக பிடிக்கவே இல்லை. பிகாஸ் ஏன்னு பார்த்துட்டிங்க அப்படின்னா, ஈரானுக்கு இந்த மாதிரி சப்போர்ட்டுக்கு யாருமே இல்லை. ஸோ இன்கேஸ் இஸ்ரேல் அட்டாக் பண்ணணும்னு நினச்சாலுமே இவங்களுக்கு நிறைய கண்ட்ரீஸோட சப்போர்ட் இருக்குது, பட் ஈரான் தனியாக இருக்குமே அப்படின்ற மாதிரி யோசிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. இதனால அவங்க என்ன பண்ணுறாங்கன்னு பார்த்தீங்க அப்படின்னா, நிறைய டெரரிஸ்ட் குரூப்ஸ், அப்புறம் ஒரு ப்ரைவேட் மிலிட்ரிஸ் கூடலாம் அலையன்ஸ் போட ஆரம்பிச்சிட்டாங்க, அதாவது டீலர்ஷிப் போட ஆரம்பிச்சிட்டாங்க அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. இன்கேஸ் எங்களுக்கு ஏதாவது பிரச்சனை வந்துச்சு அப்படின்னா நீங்கள் எல்லாருமே எங்களுக்கு சப்போர்ட் பண்ணணும், எப்படியாச்சும் இஸ்ரேல் நம்ம டிஃபீட் பண்ணிடணும் அப்படின்ற மாதிரி ஒரு சின்ன சின்ன அட்டாக்ஸ்லாம் வர ஆரம்பிச்சிட்டாங்க அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. இஸ்ரேல் சும்மா இல்லாமல் நான் இவங்க மட்டும் தான் அட்டாக் பண்ணுவாங்களா, நாங்களும் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க பார்டர்ஸ்க்கு வெளியே இருக்க சோல்ஜர்ஸ் எல்லாருமே அட்டாக் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. அண்ட் இது மட்டும் இல்லாமல் ஈரானுக்கு இன்னொரு பெரிய ட்ராபேக் என்ன ஆச்சுன்னு பார்த்தீங்க அப்படின்னா, டொனால்ட் ட்ரம்ப் யூஎஸோட பிரசிடென்ட்டாக இருக்கும்போது ஈரானுக்கு வர வேண்டிய நியூக்ளியர் சப்ளை எல்லாத்தையும் ஸ்டாப் பண்ணிட்டாரு அப்படின்ற மாதிரி கூட சொல்கிறாங்க. ஸோ இதனால ஈரான் ரொம்ப டென்ஷனாக இருக்காங்க, எப்படியாச்சும் நம்ம ஏதாச்சும் இந்த ஆயுதம்லாம் எடுத்துகிட்டு வரணும், சண்டை போட்டு எப்படியாச்சும் இஸ்ரேல் டிஃபீட் பண்ணி காமிக்கணும் அப்படின்ற மாதிரி இருக்காங்க.
ஸோ இன்கேஸ் ஈரான் அண்ட் இஸ்ரேலுக்குள்ள சண்டை வந்துச்சு அப்படின்னா யூஎஸ் ரஷ்யா போன பெரிய பெரிய கண்ட்ரீஸ்லாம் வந்துட்டு இதில் இன்வால்வ் ஆக ஆரம்பிச்சிருவாங்க அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. ஸோ யூஎஸ் ரஷ்யா இன்வால்வ் ஆச்சுன்னா ஆட்டோமேட்டிக்காக இவங்க 2 பேரும் சப்போர்ட் பண்ணுற எல்லா கண்ட்ரீஸும் இன்வால்வ் ஆரம்பிக்கும். ஸோ வேர்ல்டு வார் 3 வரதுக்கான பாசிபிலிட்டிஸ் அதிகமாகவே இருக்குது அப்படின்ற மாதிரி தான் சொல்லிட்டு இருக்காங்க. தேர்ட் அந்த லிஸ்ட் எதுன்னு பார்த்தீங்க அப்படின்னா இந்தியா அண்ட் பாகிஸ்தான். இந்தியா அண்ட் பாகிஸ்தான் பற்றி நான் உங்களுக்கு சொல்லவே வேணாம். நமக்கும் பாகிஸ்தானுக்கும் ரொம்ப ரொம்ப பெரிய பிரச்சனை வந்துட்டு ரொம்ப வருஷமாக போயிட்டு இருக்கு. அதாச்சும் 1947 போயிட்டு இருக்கு அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. எப்போ இந்தியா அண்ட் பாகிஸ்தான் வந்து செப்பரேட் பண்ணாங்களோ அப்போதுலேருந்து இப்போ வரைக்கும் காஷ்மீருக்காக 2 கண்ட்ரீஸ்மே சண்டை போட்டுட்டு தான் இருக்காங்க. ஸோ இந்த பிரச்சனை வந்துட்டு எப்போ ரொம்ப சிவியர் ஆச்சுன்னு பார்த்தீங்க அப்படின்னா 1962 வந்துட்டு இந்தோ சைனீஸ் பார்டர் வார் அப்போ சைனீஸ் வந்து சில காஷ்மீரோட பார்ட்ஸ் வந்து ஆக்கிபை பண்ண ஆரம்பிச்சாங்க, கேப்சர் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. ஸோ அது வந்து இந்தியாவுக்கு பிடிக்கவே இல்லை அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. அண்ட் அது மட்டும் இல்லாமல் இப்போ பாகிஸ்தான் வந்துட்டு சைனா கூட எல்லா டீலர்ஷிப் போட்டுட்டு இருக்காங்க, எல்லா சைனிங்கும் போட்டுட்டு இருக்காங்க. ஸோ இது வந்து இந்தியாவுக்கு வந்து பிடிக்கல அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருக்காங்க. அண்ட் அது மட்டும் இல்லாமல் 2020 ஏதாச்சும் லாஸ்ட் இயரில் COVID-19 போயிட்டு இருக்க அந்த ஒரு கிரிட்டிக்கலான சுச்சுவேஷனில் கூட சைனா வந்துட்டு இல்லீகலாக வந்து இந்தியாவுக்குள்ள என்டர் பண்ண ட்ரை பண்ணாங்க. ஆல்மோஸ்ட் நம்ம வந்து 20 சோல்ஜர்ஸ் வரைக்கும் இறந்தோம் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் இந்தியா பண்ண அட்டாக்ல சைனீஸ் சோல்ஜர்ஸ் ஒரு 35 people இறந்து போயிட்டாங்க அப்படின்ற மாதிரி கூட சொல்கிறாங்க. பட் அதுக்கப்புறம் வந்து 2 நேஷனாக வந்துட்டு இப்போ இருக்க சுச்சுவேஷனில் வந்து இந்த பிரச்சனைலாம் வேண்டாம், நாங்களும் அட்டாக் பண்ண மாட்டோம், நீங்களும் அட்டாக் பண்ணக்கூடாது, இன்கேஸ் நீங்கள் ஃபர்ஸ்ட் அட்டாக் பண்ணிங்கன்னா நாங்களும் அட்டாக் பண்ண ஆரம்பிச்சிடும் அப்படின்ற மாதிரி பாகிஸ்தான் கூடயுமே சரி சைனா கூடயுமே சரி பேசி வச்சிருக்காங்க. அண்ட் அது மட்டும் இல்லாமல் 1947 இப்போ வரைக்கும் ஆல்மோஸ்ட் 3 wars வந்து இந்தியா அண்ட் பாகிஸ்தானுக்குள்ள நடந்திருக்கு அப்படின்ற மாதிரி கூட சொல்கிறாங்க. ஸோ இன்கேஸ் இந்தியா அண்ட் பாகிஸ்தானுக்குள்ள வந்துட்டு சண்டை வர ஆரம்பிச்சிச்சு அப்படின்னா சைனா வந்துட்டு கண்டிப்பாக வந்துட்டு பாகிஸ்தான் சப்போர்ட்க்கு வரும். ஸோ இந்தியா அப்படின்ற நம்ம எடுத்து பார்க்கும்போது யூஎஸ் நமக்கான சப்போர்ட்க்கு வரதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்குது. ஸோ நான் முன்னாடி சொன்ன மாதிரி ஈரான் அண்ட் இஸ்ரேலுக்குள்ள அவங்க 2 பேரும் சண்டை வரும்போது எப்படி மற்ற கண்ட்ரீஸ்லாம் இன்வால்வ் ஆகுதோ அதே மாதிரி இங்கேயுமே வந்து சண்டை வந்துச்சு அப்படின்னா நம்ம கண்ட்ரிக்குமே சரி பாகிஸ்தானுக்குமே சரி சப்போர்ட் பண்ணுற மற்ற கண்ட்ரீஸ் வந்து இன்வால்வ் ஆக ஆரம்பிச்சிருவாங்க. ஸோ இது வந்து ஒரு வேர்ல்டு வார் 3 சேஞ்ச் ஆகிறதுக்கான பாசிபிலிட்டிஸுமே இருக்குது அப்படின்ற மாதிரி தான் சொல்கிறாங்க. பட் ஹோப்ஸோ இந்த மாதிரி விஷயங்கள்லாம் எதுவுமே நடக்காது அப்படின்றது. இந்த மாதிரி நிறைய ஷார்ட் ஃபேக்ட்ஸ் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா டோன்ட் ஃபர்கெட் டு ஃபாலோ அஸ் and stay tuned. Thank you.